பிஜேபி ஐடி செல்லுக்குள்ளேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு குரூப்பும், அண்ணாமலை அவர்களை பாராட்டி ஒரு குரூப்பும், அந்த மாதிரி ஒரு சண்டை ஒரு போக்கெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் வந்து கவர்னராக இருந்தவங்க, எனக்கு கவர்னர் பதவி வேணாம், நான் தமிழகத்தில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதை ராஜினாமா செய்து வந்தீர்கள். வந்துட்டு இங்கே வெற்றி கிடைக்கவில்லை. இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் உங்களுக்கும் குடுமிப்புடி சண்டை ஓடுறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பத்திரிகையில் வந்து நேற்று கூட ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, பியூஷ் கோயல் அவர்கள் வந்து தமிழகத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. அதில் குறிப்பாக மூத்த பாஜக தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் கிட்ட அறிக்கை கேட்டிருக்கிறதா தகவல். அப்போ எதுவுமே பிரச்சனையே இல்லை, அமைதியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது கிடையாது. ஒரு காலத்தில் ஐயா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடுவில் எப்படி பிரச்சனை இருந்ததோ, விரிசல் வந்ததோ, அது வந்து தேர் இழுத்து தெருவில் விட்டு அது சின்னாபின்னமாக ஆகி கட்சிகளை வாக்கு விகிதாச்சாரம் போச்சோ, கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைமையில் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு.